மம்மி, என்ன ஐஸ்வர்யா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நம்ம எல்லாரையும் போல நந்தினிக்கு ஹார்ட் லெஃப்ட் சைடுல இல்லையா, ரைட் சைடுல இருக்கான். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆற ஐஸ்வர்யா? ஐயோ ஆண்டி, நான் சொல்றத முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் தான் நான் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம், அத முதல்ல சொல்லு. கீழே சுந்தரமும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க. ஏரியில கிடைச்ச பாடியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஹார்ட்ல குண்டு பாஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆனா நந்தினிய அகில ஆண்டி லெஃப்ட் சைடுல ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா நந்தினிக்கு ரைட் சைடுல ஹார்ட் இருக்கிறதுனால குண்டு பாஞ்சு செத்துருக்க வாய்ப்பே இல்ல. அதனால அந்த டெட் பாடி நந்தினியோடதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக டெட் பாடியை தேடி ஹாஸ்பிடல் போய் பாத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த டெட் பாடியை எரிச்சிருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா, நீ இதுக்காக தான் இவ்ளோ டென்ஷன் ஆகுறியா? ஐசு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? இல்ல ஆண்டி, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நந்தினி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சா டெட் பாடி நந்தினியோடது இல்லன்னு சொல்லி ஆண்டிய காப்பாத்திடலாம்னு சொல்றா. அப்படி ஒண்ணு இருக்கா? அந்த ரிப்போர்ட் பார்வதி கைக்கு போக கூடாது, நம்ம கைக்கு வரணும். அந்த ரிப்போர்ட்ட ஆண்டி கிட்ட கொடுத்து நான் நல்ல பேர் வாங்கணும். அவங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும். என்னாலதான் ஆண்டி வெளியே வந்தாங்கன்னு இருக்கணும். அந்த ரிப்போர்ட் நந்தினி வீட்ல எங்க இருக்குன்னு பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ அந்த ரிப்போர்ட்டை எடுக்கணும்னு முயற்சி பண்ணி ஒருவேளை எடுத்துட்டான்னா கண்டிப்பா அதை வச்சு அகில அவ காப்பாத்திடுவா. அது மட்டும் ஒரு காலமும் நடந்துடக்கூடாது. அவளுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை நாம எடுத்தாகணும். அந்த ரிப்போர்ட் மட்டும் பார்வதிக்கு கிடைக்கலன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த நந்தினியோட தான்னு உறுதி ஆயிடும். அப்போ அகிலாவுக்கு தண்டனை கிடைச்சிடும். இங்க பாரு, அந்த ரிப்போர்ட் நந்தினி வீட்ல எங்க இருக்குன்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. பார்வதிக்கு முன்னாடி நான் போய் அதை கொண்டு வரேன். ஆண்டி, நீங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து மம்மி கிட்ட கொடுத்துருங்க. மம்மி, நான் அகில ஆண்டிய முதல்ல பார்த்து நீங்க ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு ஜெயிலுக்கு வந்துருங்க. சரி ஐஷு. ஓகே ஆண்டி, பை. அப்பா, வனஜா, பார்வதிக்கு முன்னாடி நீங்க போய் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா என் பொண்ணு நிம்மதியா இருப்பா. நான் கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வனஜா. அப்பப்பா, ஏதோ பெரிய மலையை தாண்டற மாதிரி இருக்கு. எப்படியோ வனஜா ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருவா. ஐஷு இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிடுவா. அப்புறம் கவலை இல்ல. அப்பா, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கல. வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ஒருவேளை மெசேஜ் பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் ரிப்போர்ட் எடுக்க நந்தினியோட வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வாமா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாருமா? யாரு? இவன் ஒருத்த. அம்மா நீங்களா? ஆச்சரியமா இருக்கு, அடையாளமே தெரியலமா. நல்ல வாட்ச்மேனியா நீ? இப்ப தெரிஞ்சிருச்சுல. இங்க பாரு, எனக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்தா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா வா. சரிங்கம்மா. இருக்கட்டும். அப்புறம் உள்ள ரூமோட சாவியெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாம்மா. அத எனக்கு கொஞ்சம் கொடு.
உங்களுக்கு இல்லாத சாவியா? தரமா? இந்தாங்கம்மா. ஆ சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. நீ போய் சாப்பிடு. சரிம்மா. ஆ உள்ள வா. இங்க பாரு, மேடம். பார்வதி கண்டிப்பா இங்க வருவா. சரிங்க மேடம். அவ வந்தானா தடுக்க உள்ள விட்டுரு. நீ மட்டும் ஒளிஞ்சுக்கோ. சரிங்க மேடம். இன்னையோட அவ கதையை நான் முடிச்சிடுறேன். சரிங்க மேடம். குடு, பாத்துக்கோ. எல்லா ரூம் சாவியும் கையில இருக்கு, பாத்துடலாம். பார்வதி, நீ கண்டிப்பா மோப்ப முடிச்சு இங்க வருவடி. வா, உனக்காக தான் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு வரணும், என் கையால உன் கதையை முடிக்கணும். வா. அங்க ஃபைல் எல்லாம் இங்க இருக்கே. ச்சே, எங்க இருக்கும்னு தெரியலையே. இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. ஆ. ஆ. இதானே. இந்தாங்கண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். அப்படியே வெயிட் பண்றேமா. என்ன கேட் திறந்திருக்கு? யாராவது உள்ள இருக்காங்களா என்ன? யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? இவன் ஏன் கால் பண்றான்? பார்வதி வந்துட்டாளோ? சொல்லு. மேடம், பார்வதி வந்துட்டாங்க, நீங்க பாத்துக்குங்க. வந்துட்டாளா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ கவனமா இரு. சரிங்க மேடம்.
ம் யாராவது உள்ள இருக்காங்களா என்ன? பார்வதி வா, உனக்காக தான் காத்திருக்கேன். இன்னையோட உட்காதே முடிச்சிடுறடி. யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? யாராவது உள்ள இருக்காங்களா என்ன? இதான் அந்த கபோர்டு. யார் நீ? சார் சார் சார், யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? என் வைஃப் உள்ள இருக்காங்க, பார்க்க போறேன். சார் அங்க எல்லாம் யாரும் இல்ல, இப்படி வாங்க. வாங்க. உள்ள என் வைஃப் இருக்காங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். விடுங்க சார். இல்ல சொல்றேன்ல சார். விடுடா. போங்க சார். உள்ள என் வைஃப் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் விடு. நில்லுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். சார் போங்க. ஏய் விடுடா. ஏய் விட முடியாது. போலியா? விடு. ஏய் சொன்னா கேளு. கையடுறா. மாமா மாமா சீக்கிரம் வாங்க மாமா. மாமா இங்க யாரோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. மாமா சீக்கிரம் வாங்க மாமா. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. சார். சார் சார். ஐயோ மாமா. ஏய் யார் நீ? பார்வதி மாமா கையில என்னாச்சு? ஏன் தனியா கிளம்பி யாரோ வந்த? என் கையில ஐயோ, கத்தியால எப்படி குத்திட்டாங்க ரத்தம் மாமா. வருது பாரு. ஒரு நிமிஷம் இரு. வலிக்குதா? நீ ஏன் பார்வதி இங்க தனியா வந்த? மாமா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நந்தினி இங்க தானே வச்சிருக்கணும். அதை தேடி பார்க்கலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல. அதான் நானே வந்தேன். எதுக்கு பார்வதி இப்படி ரிஸ்க் எடுக்கிற? இப்ப நான் வரலன்னா உயிருக்கு ஆபத்தா இருக்கும்ல. சரி வந்தவன் யாரும் தெரிஞ்சுதா? மேடம் சாரி மேடம். வந்தது ஆம்பளை இல்ல மாமா, ஒரு லேடி தான். லேடியா? ஆ, நான் அவ கைய பிடிச்சேன். அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. முகத்துல முகமூடி போட்டிருந்தா. அதை எடுக்க முயற்சி பண்ண. அதான் அவ என் கைய பிடிச்சு கத்தியால கீறிட்டு ஓடிட்டான். அவ நந்தினியோட ஆளாதான் இருக்கணும். சரி நீ வந்தது தெரிஞ்சு வந்தாங்களா இல்ல எதுக்காக வந்தாங்கன்னே தெரியலையே. தெரியல மாமா. சரி ரிப்போர்ட்டுக்கான தேடி பார்க்கலாம் வா. ஆ, அங்க பாருங்க, அங்க நிறைய ஃபைல் இருக்கு. இந்தாங்க மாமா. என்ன மாமா?
இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஃபைல் நமக்கு கிடைக்கலையே, என்ன பண்றது மாமா? ஆண்டி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? நந்தினிய பத்தின ஒரு உண்மை கேள்விப்பட்டேன். அத வச்சு உங்களை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன். அப்படியா? நந்தினிய பத்தி என்ன உண்மை கேள்விப்பட்ட? எல்லாரையும் போல நந்தினிக்கு லெஃப்ட் சைடுல ஹார்ட் இல்லையா, ஓ, ரைட் சைடுல இருக்கா ஆண்டி. ஓஹோ. ஆமா ஆண்டி, அதுக்காக நந்தினி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பால, அந்த பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சா உங்களை இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம் ஆண்டி. என் மம்மி கிட்ட எப்படியாவது நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கா ஆண்டி. கண்டிப்பா நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட மம்மி இப்ப வந்துருவாங்க ஆண்டி. ரிப்போர்ட் கையில வந்ததும் இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஆ? ஆமா ஆண்டி. ஆண்டி, இந்த விஷயத்த சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம் தான் நான் முன்னாடி வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மம்மி நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வந்துருவாங்க ஆண்டி. சரி, நீ ஒண்ணு பண்ணு. உங்க மம்மி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும்போது செல்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஓகே ஆண்டி. என்ன இந்த வனஜாவை இன்னும் காணோம்? ஃபைல கொண்டு வரேன்ட்டு போனா இன்னும் என்ன பண்றா? ஐஸ்வர்யா வேற ஜெயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல ஐஸ்வர்யா. மம்மி, ஆண்டிய பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்காக தான் வெயிட்டிங். ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வனஜா போயிருக்கா. அவ வந்ததும் நான் ரிப்போர்ட்டோட வந்துடுறேன். என்ன, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே மம்மி. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, ஏன் லேட்டு? இப்பதான் ஐஸ்வர்யா ஜெயில இருந்து கால் பண்ணா. அப்பா, அகிலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா. ரிப்போர்ட்காக தான் வெயிட்டிங். கொடுங்க என்கிட்ட. என்ன ஒரு பில் பேமெண்ட்ஸா இருக்கு? என்னவா இருக்குமா? என்ன இப்படி முழிக்கிற? இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அகிலா ஜெயிலே தான் இருக்கணும். என்னது இது? ச்சே, என்ன இதெல்லாம்? என்ன வனஜா இது? என்னாச்சு? வெறும் பில்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரிப்போர்ட்ட காணுமே. அப்படியா? கொடுங்க. நீங்க பார்க்காம கொண்டு வந்துட்டீங்களா? இல்லையே, நான் அங்க செக் பண்ணி தான் கொண்டு வந்தேன். இங்க இல்லைன்னா ஒருவேளை ஐயோ மிஸ் ஆயிருக்குன்னா அப்போ இது பார்வதிக்கு கிடைச்சிருச்சுன்னா பெரிய ஆபத்தா போயிடுமே. ஐயோ, போச்சு. ஓ, இப்ப என்ன செய்யறதுனே எனக்கு புரியல. ச்சே, ஐஸ்வர்யா வேற ஜெயில காத்துட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிருக்கு. அவகிட்ட வேற நான் இப்பதான் போன்ல சொன்னேன், நீங்க ரிப்போர்ட்ட எப்படியாவது எடுத்துட்டு வந்துருவீங்கன்னு. என்ன பண்றது? வேற வழி இல்ல, அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். அவளுக்கு கால் பண்ணிடுறேன்.
ரிப்போர்ட் எடுத்துட்டு வராம மம்மி இதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ மம்மி. ஐஸ்வர்யா, பெரிய தப்பு நடந்து போச்சு ஐஸ்வர்யா. என்ன மம்மி சொல்றீங்க? அது நந்தினி வீட்ல இருந்து வனஜா ஹாஸ்பிடல் ஃபைல எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன? ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க. இல்லடா, ஃபைல்ல பில்ஸும் பிரிஸ்கிரிப்ஷனும் தான் இருக்கு. அதுல இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு.